ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் இல்லையா. ஸோ டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறோம். அதுலேயும் 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சரில் பேசுகிறத எப்படி பேசலாங்கிறது, அதுலேயுமே நம்ம அஃபர்மேட்டிவ்ஸோட பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேட்டிவ்ஸோட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்க போகிறோம், இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். ஸோ இன்ட்ரோகேட்டிவ்ங்கிறது ஒரு கேள்வியாக எப்படி கேட்கலாம், இல்லை கேள்வியாக அவங்க பண்ணியிருப்பாங்களா செய்திருப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறிகளோட வைக்கிறதுக்கு எப்படி பண்ணலாங்கிறது தான். ஸோ இந்த எல்லாத்தையும் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் வேணும்னா ஆக்ஷன் அப்படிங்கிறவங்க ரொம்ப வேணும். ஆக்ஷன் வார்த்தையை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் அந்த வாக்கியத்தை அமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சென்டென்ஸ் நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்னா ஆக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா அமைக்கலாம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான வேர்பை நம்ம ஆக்ஷனை எங்கே எப்படி பயன்படுத்தலாம், என்ன ரூலில் பயன்படுத்தலாம்னு சொல்லி தருவாங்க. நம்ம பார்க்க போகிற ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இன்ட்ரோகேட்டிவ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ verb form அப்படின்னு வரும்போது V1, V2, V3, present, past, past participle. ஸோ இங்கே என்ன எடுக்கிறோன்னா த்ரோ. இது த்ரோ அப்படிங்கிறது வந்து எரி அப்படிங்கிறது தூக்கி போடுறது, த்ரோ அப்படிங்கிறது இல்லையா. ஸோ எரி அப்படிங்கிறது இதே வந்து த்ரீ. எரியப்பட்ட, த்ரோன். V3 வரும்போது அது எரியுங்கள். அப்ப த்ரோ, த்ரீயூ, த்ரோன் அப்படிங்கிறது தான் தூக்கி போடுறது. ஸோ அந்த verb form எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் I, we, you, he, she, they, it. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸாக ரூல் எழுதுனா நமக்கு சென்டென்ஸ் கரெக்டாக ஃப்ரேம் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ வில், ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால வில் ஆர் ஷால் ப்ளஸ் சப்ஜெக்ட், பர்ஃபெக்ட்னால ஹேவ், தென் ஆஸ் வெல் கண்டிப்பாக ஆக்ஷன் வேணும் இல்லையா. ஸோ V3 which is indicate past participle. Sentence extend பண்ணலாம், but which will ends with question mark since it's a interrogative. So rule ready இல்லையா. இப்போ sentence எழுதணும் போது will or shall anything can be used. So அப்போ will, will they have. So will they have, V3 வந்து thrown. Will they have thrown a ball. ஸோ அப்போ த்ரோ தே அப்படிங்கும்போது குரூப் ஆஃப் பீப்புள் இல்லையா. ஸோ வில் தே ஹாவ் த்ரோன் அ பால் அப்படின்னா பந்தை அவர்கள் த்ரோன் இல்லையா. எறிந்திருப்பார்களா அப்படிங்கிறதா. ஸோ வில் தே ஹாவ் த்ரோன் அ பால் அப்படிங்கிறது இன்ட்ரோகேட்டிவ். இதே நீங்கள் பாசிட்டிவ்ல எழுதுறீங்கன்னா தே வில் ஹாவ் த்ரோன் அ பால். ஸோ எறிந்திருப்பார்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின், அதுக்கு ஆன்சர் த்ரோன் அ பால். இதே நீங்கள் நெகட்டிவ்ல எழுதும் போது எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க, பண்ணியிருக்க மாட்டாங்க. தே வில் நாட் ஹாவ் த்ரோன், அவங்க எரிந்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது they will not have thrown. ஸோ த்ரோன் அப்படிங்கிறது அங்கே ஆக்ஷன் ஓவர் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த ஆக்ஷன் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் பாலுங்கிறதுனால பால் இண்டிகேட் பண்ணுறேன், நீங்கள் என்ன இண்டிகேட் பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான verb form நம்ம த்ரோ, த்ரீயூ, த்ரோன் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். எப்படி தூக்கி போடுறத வந்து பேசலான்றத. ஸோ இந்த verb form வச்சுட்டு நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.